Our secret taste recipe is to cook with lemon care. Kutti's Healthy Samayal. Hello friends, welcome to Kutti's Healthy Samayal. Be positive, be healthy. இன்னைக்கு நாம அவரைக்காய் முட்டை தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டியான அவரைக்காய் முட்டை தொக்கு தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இதை நீங்கள் குழம்பாக கூட வச்சுக்கலாம், ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் கிரேவியை சிக்கன் குழம்பையும் மிஞ்சுகிற சுவையில் இது இருக்கும். ஸோ நீங்கள் இதை எப்படி செய்யறது மட்டும் அந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக பார்த்து செஞ்சிட்டிங்கன்னா ரொம்பவும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது. அவரைக்காய் சாப்பிடாத பிள்ளைங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், எங்களுக்கும் அது சப்போர்ட்டிவாக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். இதுக்காக நான் இன்றைக்கி 5 முட்டை எடுத்திருக்கேன். ஆல்ரெடி நான் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன், அதாவது பாயில் பண்ணி. இப்போ நாம் இதுக்காக ஒரு பேன் வச்சு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஆட் பண்ணி அதில் நாம் எப்படி பாயில்டு எக் நம்ம வறுத்து எடுப்போமோ அதுதான் நம்ம செய்ய போகிறோம். இதுக்காக நான் ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட 1 ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அதில் நாம் பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்க முட்டைகளை நல்லா வதக்கி நம்ம எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த காரம் உப்பெல்லாம் நல்லா முட்டையில் இறங்கியிருக்கும். இது முட்டையில் நல்லா நமக்கு இறங்கிறதுக்காக நம்ம ஒவ்வொரு எக்கையும் 2 சைடும் நம்ம கட் பண்ணோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் அண்ட் பேக் சைடு 2 பக்கமே நம்ம நைஃப் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி விட்டோம்னா நமக்கு அந்த மசாலா உள்ளே நல்லா இறங்கி டேஸ்ட் இருக்கும். சில பிள்ளைங்க அந்த எல்லோ கூட சாப்பிட மாட்டாங்க, சில பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படி இருக்கவங்க கூட அந்த எல்லோவை நல்லா சாப்பிடும், அதாவது உள்ளே இருக்க யோக் அந்த கரு அதை நல்லாவே சாப்பிடுவாங்க. ஏன்னா அந்த காரம்லாம் நல்லா நமக்கு இறங்கியிருக்கும். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வதக்கி எடுக்கும்போது அவ்வளோதான். நம்ம இந்த மசாலா நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இப்போ முட்டையை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததான் நாம் இதுக்காக 1/4 கிலோ அவரைக்காய் எடுத்திருக்கேன். காயும் முட்டையும் உங்கள் விருப்பத்தை பொறுத்தா நீங்கள் அதிகமாகவும் ஆட் பண்ணிக்கலாம், கம்மியாகவும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1/4 கிலோ அவரைக்காய் எடுத்தேன். இதை நாம் நல்லா ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் பொடியாக கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம், அது உங்களோட விருப்பம் தான். இதுக்காக நான் ஒரு பேன் வச்சு அந்த தேவையான அளவுக்கு எண்ணெய் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம முட்டையை வதக்கி எடுத்த அந்த மசாலா எண்ணெயை கூட நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம கடைசியாக முட்டை ஆட் பண்ணும்போது கூட ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கடுகு போட்டு பொரியட்டும். கடுகு போட்டாச்சு. இப்போ நல்லா அது பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் நான் 2 வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் கீரை எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா நமக்கு வெங்காயம் பொன்னிறமாக வதங்கி வரணும். அதுக்காக நாம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம முட்டையில் உப்பு போட்டு வதக்கி வச்சுருக்கோம். ஸோ இதில் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா நமக்கு பொன்னிறமாக வதங்கி வரணும். இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டு நாம் இதுவும் நல்லா வதங்கி மேஷ் ஆகி வரணும். அதுக்காக நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நமக்கெல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நான் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நம்ம அதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இதுக்காக நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது இது பெரிய ஸ்பூன், இது 1/2 ஸ்பூன் இருக்குது. நீங்கள் சின்ன ஸ்பூன் எடுத்தீங்கன்னா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த ஸ்டேஜ் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க அவரைக்காவை ஆட் பண்ணி அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளியோட நல்லா கொஞ்சம் மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் காஷ்மீர் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், அதுக்கேற்ற மாதிரி 1 ஸ்பூன் மல்லித்தூள். இப்போ இது நாம் எல்லாம் மிக்சட் மிளகாய்த்தூள் வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அது நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். காரமும் உப்பும் உங்கள் டேஸ்ட்டை பொறுத்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. இதோட நாம் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி தொக்கை தான் செஞ்சு எடுக்க போகிறேன். ஆனால் நம்ம அவரைக்காய் வெந்து வரணும், அதுக்காக நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதான் நான் 1.5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை குழம்பாக கூட வச்சுக்கலாம், ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். எப்பவுமே நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவரைக்காயில் முட்டை போட்டு செய்யும்போது அந்த முட்டை பொரியல் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுபோல் தான் அவரைக்காய் முட்டை குழம்பும் இந்த தொக்கும் அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு.
அவரைக்காய் நல்லா வெந்த பிறகு நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க முட்டைகளை இதில் ஆட் பண்ணிக்கலாம். முட்டை ஆட் பண்ண பிறகு நம்ம 5 to 7 minutes நம்ம அதிலே கொதிக்க விட்டோம்னா அந்த முட்டையில் அந்த குழம்போட காரம்லாம் இறங்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் முட்டை சாப்பிட்றதுக்கு. அதுக்காக தான் இப்போது இது கொதித்து வரட்டும். நம்ம அதுக்குள்ளே இதுக்கு தேவையான தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டான்னா இப்படியே கூட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், இப்படியே கூட நீங்கள் சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி தேங்காய் ஆட் பண்ணுறேன், அது இன்னும் ரொம்ப நமக்கு டேஸ்ட் கொடுக்கும். இதுக்காக நான் ஒரு 2 பீசஸ் தேங்காய் பொடியாக கட் பண்ணி மிக்சியில் ஆட் பண்ணியிருக்கேன். அதோட 1 ஸ்பூன் சோம்பு, இதனால் சோம்பு பவுடரை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் முழுசாக இருந்தால் அப்படியே கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அரைச்சி இந்த மாதிரி சோம்பு ஆட் பண்ணி அரைக்கும் போது அந்த வாசனை சூப்பராக இருக்கும், நமக்கு அந்த ஃப்ளேவர். அவள் தான் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நாம் இதை குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். இந்த இறக்கிறதுக்கு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ், அதாவது ஃபியூ மினிட்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் தேங்காய் ஆட் பண்ணால் போதும். இப்போ நம்ம இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டு ஜஸ்ட் ஒரு கொதி விட்டு இறக்க போகிறோம். அப்போ ரொம்பவும் சூப்பராக இருக்கும் இதோட ஃப்ளேவர். அதே சமயம் டேஸ்ட்டும் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட அவரைக்காய் முட்டை தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எப்போவுமே நீங்கள் காய் வேக வைக்கும்போது மூடி வச்சு வேக வச்சிங்கன்னா சீக்கிரமாக வந்து ஸ்டீமில் நமக்கு வெந்து வந்துடும். இல்லை நீங்கள் குக்கரில் செய்யணும்னு விருப்பப்பட்டேன் குக்கரோட செஞ்சுக்கலாம். பட் நமக்கு குக்கர் இது தேவைப்படாது. அவரைக்காய் சீக்கிரமாகவே மூடி வச்சு வேக வைக்கும்போது வெந்துடும். ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். நமக்கு எப்போவுமே நமக்கு கடாயில் செய்கிற மாதிரி குக்கரில் அந்த அளவுக்கு நமக்கு அந்த கிரேவியாக வராது அந்த பதம். ஸோ எந்த குழம்புமே நாம் குக்கரில் செய்யும்போது குக்கரில் விசில் விட்டு இறக்கின பிறகு திரும்பவும் நாம் அதை கொதிக்க வச்சு கொஞ்சமாக சுண்டி வந்த பிறகு தான் டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். இதையும் நீங்கள் குக்கரில் செஞ்சிங்கன்னா அது போல் நீங்கள் எத்தனை விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் நீங்கள் இறக்கின பிறகு கொஞ்சமாக கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் முட்டையை ஆட் பண்ணிங்கன்னா அந்த டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். நான் இன்றைக்கி கிரேவியாக தான் இறக்கியிருக்கேன். உங்களுக்கு குழம்பா வேணும்னா நீங்கள் முட்டை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தண்ணியாக இருக்கும்போது நல்லா கொதித்து வந்த பிறகு முட்டையை ஆட் பண்ணி ஒரு கொதி விட்டு தேங்காவை ஆட் பண்ணி நீங்கள் இறக்கிக்கலாம். அதுவும் ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். இது போல் அவரைக்காவும் முட்டையும் வச்சு நீங்கள் தொக்கோ இல்லை குழம்போ வச்சு கொடுக்கும்போது சின்ன பிள்ளைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இது அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருந்தது. சிக்கன் கிரேவி மிஞ்சிற சுவையில் இருந்தது. ஸோ நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் டேஸ்ட் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி, நீங்களும் ட்ரை பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க, ஹெல்த்தியா இருங்க. தேங்க்யூ. மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.